வணக்கம் ஜெயஹிந்த். இன்றைக்கி நம்ம சேனலில் யூஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ், அதாவது பென்டகனுடைய ஒரு மிக முக்கியமான பாதுகாப்பு அறிக்கை ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை பற்றி பார்க்க போகிறோம். இதில் அவங்க ஹைலைட் பண்ணுறது சைனா மற்றும் பாகிஸ்தானோடைய டிஃபென்ஸ் கோஆப்ரேஷன் அப்படின்றது இருக்கிறதுலே அதிகமாக ஒரு டீப்பனிங் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாங்க. இது என்ன அப்படின்றத ஃபுல்லாக பார்க்கலாம். பாகிஸ்தான் தான் இனிமேல் ப்ரைமரி சோர்ஸ் சைனாவுடைய ஓவர்சீஸ் மிலிட்ரி ஃபெசிலிட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய லாஜிஸ்டிக்ஸ் பேஸ், அவங்களுடைய வெப்பன் சிஸ்டம்ஸ், அவங்களுடைய தொழில்நுட்பம் எல்லாத்தையுமே சோதிக்கப்படக்கூடிய ஒரு நாடாக பாகிஸ்தான் தான் இனிமேல் முதல்ல இருக்க போகுது. எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அப்படின்றதெல்லாம் தாண்டி, அதாவது பிஆர்ஐ ப்ராஜெக்ட், சிபெக், சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் கார்டர், அதெல்லாம் தாண்டி இது ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டான அலையன்ஸ். அதாவது இப்போ சைனாவோட ஒரு எக்ஸ்டெண்டட் நாடாக தான் இனிமேல் பாகிஸ்தான் இருக்க போகுது அப்படின்றது அந்த ரிப்போர்ட்டோடைய மிக முக்கியமான மையப்பகுதி. இப்போ மிலிட்ரி ஹார்ட்வேர் எடுத்தீங்க அப்படின்னா நேவி, சைனாவுடைய அட்வான்ஸ்டு ஃப்ரிகேட்ஸ், துக்ரில் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஜென்ரலாக ஒரு நாடு அவங்களுடைய அட்வான்ஸ் சிஸ்டம்ஸை இன்னொரு நாட்டுக்கு எப்பயுமே கொடுக்க மாட்டாங்க, ஒரு டோன் டவுன் வெர்ஷன் தான் கொடுப்பாங்க. இதுவுமே அவங்க பாகிஸ்தானுடைய நேவிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. விமானங்கள் எடுத்தீங்க அப்படின்னா விகரஸ் டிராகன்னு சொல்லக்கூடிய J-10C மற்றும் JF-17. அது தவிர இப்போ J-20 5ஆம் தலைமுறை விமானத்தையும் அவங்க தரதா 2026 வரக்கூடிய வருஷத்துலேயே தரதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய ஏர் பவர் அப்படின்னு எடுத்திங்கன்னா பாகிஸ்தான்கிட்ட இருக்கக்கூடிய ஜகுவார் மற்றும் F-16 ஸ்குவாடனை தவிர்த்து இப்போ லேட்டஸ்ட்டாக வர எல்லாமே பார்த்திங்கன்னா இவங்க வந்து எடுத்திருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா அன்மேன் சிஸ்டம்ஸில் விங்லாங் யூஏவிஸ், இதை தான் ஆப்ரேஷன் சிந்தூரில் அவங்க இந்தியாவுக்கு எதிராக ஏவினாங்க. விங்லாங் யூஏவிஸ், அப்புறம் வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் எக்ஸ்போர்ட்ஸ்னு சொல்லக்கூடிய F-31 ஸ்டெல்த் ஃபைட்டர் இன்னும் சோதனையில் இருந்தாலும் அது ஒரு மிக முக்கியமானது. அப்புறம் JF-17 தண்டர் பிளாக் 3. இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா நேட்டோவுடைய அலையன்ஸில், அமெரிக்காவுடைய நேட்டோ அலையன்ஸில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு கூட அவங்களோட டெக்னாலஜி பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணும்போது அது ஒரு யூனிசான் அப்படின்றது, அதாவது எல்லாமே ஒரே இதில் தான் இயங்க முடியும். அமெரிக்காவுடைய பெர்மிஷன் இல்லாமல் அந்த வெப்பன்ஸ் வந்து இயக்க முடியாது. ஆனால் சைனாவை பொறுத்த வரைக்கும் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா லேட்டஸ்ட் வெப்பன்ஸுமே உடனுக்குடனே அதோட சோதனை முடிஞ்சு டிப்ளாய்மெண்ட் ஃபேஸுக்கு வரத்துக்கு முன்னாடியே இந்த வெப்பன் சிஸ்டம்ஸ் எல்லாமே பாகிஸ்தானுக்கு வரக்கூடியதை நம்ம பார்க்குறோம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சைனா இந்தியாவை பற்றி பேசும்பொழுது ஒரு தீர்க்க முடியாத பிரச்சனை, அதாவது எல்லை பிரச்சனை ஒன்று இருக்குது. நம்மளுடைய கிளைம் அப்படின்றது இப்போ எக்ஸிஸ்டிங் அருணாச்சல் பிரதேஷில் ஆரம்பித்து ப்ளஸ் 1962 லே லதாக் பேங்காங் சோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஏரியில் 3/2 பங்கு சைனாட்ட இருக்குது. அதெல்லாம் ஒரு காலத்தில் இந்தியா கிட்டே இருந்தது. நம்மளோட கிளைம் லைன், அவங்களோட கிளைம் லைனில் கிட்டத்தட்ட ஒரு 1500 கிலோமீட்டர் பார்டர் ஏரியாவில் டிஸ்பியூட்ஸ் இருக்குது. ரெண்டாவது, சைனாவுடைய மிலிட்ரி அப்ஜெக்டிவில் அவங்க இந்தியாவை கிளியர் கட்டாக எதிரியாக தான் பார்க்குறாங்க. ஒன்று எல்லை பிரச்சனை, திபெத் தாண்டி அவங்களுக்கு வந்து அருணாச்சலம் அவங்களுக்கு வேணும், லே லதாக் வேணும். டெரிட்டரியை மட்டும் பார்க்கல, அவங்க இந்தியாவை ஒரு எக்கனாமிக் ரைவல்ரியாகவும் பார்க்குறாங்க. ஏன்னா இப்போ கோவிடுக்கு பிறகு China +1 அப்படின்ற அந்த மேனுஃபேக்சரிங் பாலிசி எல்லா நாடுகளும் எடுத்துகிட்டு போகும்பொழுது அந்த China +1 இந்தியா ரொம்ப முக்கியமாக நிற்குது. உதாரணத்துக்கு ஃபாக்ஸ்கான் ஐஃபோன், லேட்டஸ்ட் iPhone 17 பார்த்திங்கன்னா இந்தியாவிலேருந்து தான் எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தாங்க. இது சைனாவுக்கு வந்து ஒரு எக்கனாமிக் ரைவல்ரியாகவும் இந்தியா இருக்குது. இப்போ இந்த இடத்துல LAC டென்ஷன்ஸ், லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய டென்ஷன்ஸை சைனா வந்து விரும்புகிறாங்க. அதை வந்து ஒரு பாலிசியாகவே பயன்படுத்துகிறாங்க. எல்லையில் பதட்டம் அதிகமாக இருக்க இப்போ நம்ம லே லதாக் பகுதிகளில் ஆரம்பித்து அருணாச்சல் பிரதேஷ் வரைக்கும் இந்திய ராணுவத்தோட டிப்ளாய்மெண்ட் மட்டுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 லட்சம் வீரர்கள். 3 லட்சம் வீரர்கள் அப்படின்றது உக்ரைன் ரஷ்யா போரில் கூட ஒரே நேரத்தில் இவ்வளோ பேர் வீரர்கள், இவ்வளோ நம்ம எண்ணிக்கையில் வீரர்கள் வந்து டிப்ளாய் ஆக மாட்டாங்க. இன்னொரு பக்கம் பங்களாதேஷ், இப்போ நம்ம புதுசாக ஒரு டிப்ளாய்மெண்ட்டுக்கு போனோம்னா அங்கேயுமே 1 1/2 லட்சம் பேர் தேவை. பாகிஸ்தான் சைடில் பார்த்திங்கன்னா 2 லட்சம் பேர். ஸோ நம்மளோட மிலிட்ரி ஆல்வேஸ் ஆப்ரேஷனல் அப்படின்ற ஒரு காம்பேட் மோட்லேயே வச்சுட்டு இருக்கணும். ஸோ காம்பேட் மோடில் ஒரு ஆர்மி இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய ஆப்ரேஷனல் எக்ஸ்பென்சஸ் அதிகமாகும் போது கேபிட்டல் ஸ்பெண்டிங் நம்ம சொல்லக்கூடிய இராணுவ தளவாடங்கள் மற்றும் மாடர்னைசேஷனுக்கு உண்டான நிதி ஒதுக்கீடு அப்படின்றது ரொம்ப கம்மியாகும். சைனா இதை தான் எக்ஸாக்டாக விரும்புகிறாங்க ஆஸ் பர் த ரிப்போர்ட். நம்ம இதை பற்றி ஏற்கனவே ஒரு காணொலி போட்டிருக்கோம், ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், மறக்காமல் பாருங்கள். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரெஸ்யூம்டு மெக்கானிசம், வீசாஸ் இந்தியா அதிகப்படுத்தியிருக்காங்க, டைரக்ட் ஃப்ளைட்ஸ் மீண்டும் ஷங்காய் போன்ற நகரங்களுக்கு அதிகப்படுத்தியிருக்காங்க. இது எல்லாமே பண்ணாலும் இந்தியா இதை வந்து ஒரு ஸ்டெபிலைசேஷனுக்கு உண்டான டாக்டிக்கல் பாஸாக தான் இதை பார்க்குறாங்களே தவிர இதை வந்து ஒரு பெரிய இது ஒரு ரிசெட் அப்படியே இந்தியா சைனா உறவு புதுப்பிச்சிருச்சு அப்படின்னு பார்க்க முடியல. ஏன்னா நமக்கு அந்த ரைவல்ரி இருக்குது, இட பிரச்சனை அப்படின்றது இருக்குது. ஸோ இப்போ இதை வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பென்டகனோட ரிப்போர்ட் படி 2 ஓஷன் என்சர்க்கிள்மெண்ட் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. இந்த டூயல் ஃப்ளாங்க் மிலிட்ரி ஆர்கிடெக்சர்னு நம்ம டெக்னிக்கல் டேர்ம்ஸில் சொல்லுவோம். டூயல் ஃப்ளாங்க் அப்படின்றது எதிரியோட 2 சைடும் நீங்கள் வந்து ஃப்ளாங்க் எடுத்துகிட்டு வருது.
ஸோ ஒன்று பாகிஸ்தான் வெஸ்ட்டு, பாகிஸ்தானுடைய கடற்படைக்கு அதிக பலம் வரும்போது நம்மளுடைய ரான் ஆஃப் கட்சில் ஆரம்பித்து கேரளா வரைக்குமான கோஸ்டல் ஏரியா, இது ரஃபா பார்த்திங்கன்னா ஒரு 3000 ஸ்கொயர் கிலோமீட்டர், 3000 லீனியர் மைல்ஸ் அப்படின்றது வரும். அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஈஸ்டர்ன் சைடில் வைசாகில் ஆரம்பித்து ஆல்மோஸ்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி வரைக்குமான இந்த 5 மாநிலங்கள் இருக்கக்கூடியது நம்மளுடைய ஈஸ்டர்ன் நேவலியோட ஈஸ்டர்ன் கமாண்ட் இருக்கக்கூடியது. ப்ளஸ் நம்மளுடைய இன்னொரு மிலிட்ரி பேஸ், இன்டகிரேட்டட் மிலிட்ரி பேஸ் அப்படின்றது அந்தமான்ஸில் இருக்குது. ஸோ இப்போ அந்தமானில் இருக்கக்கூடிய இந்த பேஸ்லேயுமே நம்ம எடுத்தோம் அப்படின்னா இது ஒரு வகையான செக் பாயிண்ட்டுக்கு அவங்க வராங்க. மலாக்கா ஸ்ட்ரைட்ஸ் தாண்டி அவங்க உள்ளே வரக்கூடிய அந்த இதை பார்க்குறாங்க. ஸோ 2 சைடுமே இந்தியாவை சூழணும். இப்போ பங்களாதேஷ் ஹோஸ்டலில் இருக்காங்க, ஒருவேளை சிட்டகாங் போட்ட அவங்க கையில் எடுத்தாங்க அப்படின்ற பட்சத்தில் நமக்கு ரொம்ப நெருக்கத்தில், இந்தியாவுடைய பெருங்கடலில் ரொம்ப நெருக்கத்தில் 3 முக்கிய எதிரிகளை சந்திக்கக்கூடிய நிலைமை அப்படின்றது வரும் அப்படின்றது தான் இதோட மிக முக்கியமானது. ஸோ இதுதான் வந்து டியூவல் ஃப்ளாங்க் ஆர்கிடெக்சர். சைனா நேரடியாக வராமல் ஒரு பக்கம் பங்களாதேஷ், இன்னொரு பக்கம் பாகிஸ்தான், அவங்களுக்கு உண்டான கப்பல்கள், அதற்கு உண்டான ஆர்கிடெக்சர், அதோட பிளான், வார் டாக்டிக்ஸில் ஆரம்பித்து அதோடைய கம்யூனிகேஷன் நெட்வொர்க் வரைக்குமே எல்லாமே சைனாவோட இதை க்ளீனாக பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போ சமீபத்தில் பங்களாதேஷ் தொடர்ந்து அந்த 7 சிஸ்டர் ஸ்டேட்ஸை பற்றி பேசும்போது பங்களாதேஷ் எங்கேருந்து இந்த தைரியம் வந்துச்சு அப்படின்னா சைனாவுடைய பேக்கப் அப்படின்றது பின்னாடி இருக்குது. பென்டகன் ரிப்போர்ட்டுமே அதுதான் சொல்லிகிட்டு இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கவடார் போர்ட், பாகிஸ்தானில் பலுச்சிஸ்தானில் இருக்கக்கூடிய கவடார் போர்ட், அதை வந்து ஒரு மிலிட்ரி லாஜிஸ்டிக்ஸ் ஹப்பாக மாற்றணும் அப்படின்றது அவங்க எய்மு. பட் இதில் ஆல்ரெடி காம்படிட்டர் வந்தாச்சு. அமெரிக்காவும் இது ரொம்ப அக்ரெசிவாக வந்து ப்ரூஸ் பண்ணுறாங்க. பாகிஸ்தானுக்கு ஒரு சி டினையல் கேப்பபிலிட்டி, பாகிஸ்தான் என்றைக்குமே வந்து ஒரு சி டாமினன்ஸ் ரோலில் வரவே முடியாது. ப்ளூ வாட்டர் நேவி அது இருக்க முடியாது, இந்தியாவோட கடற்படை தான் இருக்க முடியும். அதற்கான கப்பல்கள், அதற்கான கட்டமைப்பு மற்றும் உங்களுடைய வில் டு ஃபைட் இது எல்லாமே இருக்குது. இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் கவடார், இந்த பக்கம் சிட்டகாங். ஸோ இது 2மே வந்துச்சு. ப்ளஸ் அவங்களுடைய கோகோ ஐலாண்ட்ஸில் இருக்கக்கூடிய நேவல் பேஸு. சைனாக்கு என்ன தான் பண்ணாலும் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மெயின்லேண்ட், அதாவது சவுத் சைனா சீலேருந்து நீங்கள் இவ்வளோ பெரிய ஃப்ளீட் எடுத்துகிட்டு இவ்வளோ தூரம் வரணும் அப்படின்னா உங்களுக்கு லாஜிஸ்டிக்ஸ் வேணும், டேங்கர்ஸ் வேணும், மிட் ஏர் ரியல் ஃபியூலர்ஸ் வேணும், நடுவில் உங்களுக்கு வந்து மிலிட்ரி பேசஸ் வேணும். ஸோ இது எல்லாமே கொண்டு வந்து ஒரு லாங் லாஜிஸ்டிக்ஸ் செயின் இருக்கக்கூடிய ஒரு இராணுவம் வந்து கண்டிப்பாக அதை ஜெயிக்க முடியாது. பெஸ்ட் எக்ஸாம்பிள் ரஷ்யா. கீவை நோக்கி எக்கச்சக்கமான டேங்குகள் எடுத்துகிட்டு போனாங்க. அந்த லாஜிஸ்டிக்ஸ் லைன் கிட்டத்தட்ட 800 கிலோமீட்டர் தாண்டும் போது கம்ப்ளீட்டாக அந்த ஒரு இடத்துல அந்த சைனா ரஷ்யாவோட ராணுவம் கொலாப்ஸ் ஆனதை பார்க்க முடியும். ஸோ இவங்க அச்சீவ் ட்ரை பண்ணுறது 2 எதிரிகளையும், இந்தியாவோட சைடில் இருக்கக்கூடிய 2 நாடுகளையும் எதிரிகளாக்கி அவங்க மூலியமாக இதை வீழ்த்தணும் அப்படின்றது தான். வெப்பனரி நீங்கள் எடுத்திங்கன்னா சப்மெரீனில் அவங்ககிட்ட பார்த்தீங்க அப்படின்னா மிங் கிளாஸ் சப்மெரைன்ஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ், இந்த இடத்துல வந்து அவங்க சொல்லக்கூடிய ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ் அப்படின்றதுல அந்த நியூ ஸ்ட்ராட்டஜி எல்லா இடத்துலையுமே இருக்கணும் அப்படின்றது தான் மிக முக்கியமானது. ஸோ 2 ஃபேஸ் மேரிடைம் த்ரெட், 2 பக்கமும் கடல் மார்க்கமாக ஒரு மிக முக்கியமான எதிர்ப்பை வந்து சந்திக்குது, இந்தியா வந்து ஒரு ஆபத்தை சந்திக்குது அப்படின்றது தான் இதில் இருக்கக்கூடிய பேஸ், இந்த ரிப்போர்ட்டோடைய பேஸ். இது இந்தியாவுக்கு தெரியாமல் கிடையாது, நம்மளுடைய பிளானர்ஸுமே இது ரொம்ப எஃபெக்டிவாக பார்த்துட்டு தான் இருக்காங்க. பட் இந்த த்ரெட்டை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்றதுல நமக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய கடற்படையை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சப்மெரின்ஸ். ஃபஸ்ட்டு ரஷ்யாவுடைய சப்மெரின்ஸ் இருந்துச்சு, கிலோ கிளாஸ் இருந்துச்சு. அதன் பிறகு ஃப்ரெஞ்ச் சப்மீன் ஸ்கார்பின் நம்ம எடுத்தோம். இப்போ அந்த லைன் இன்னும் ஆக்டிவாக இருக்குது. சப்மெரின் கட்டமைக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. பட் இப்போ நம்ம வேறு ஒரு இதுக்கு போகிறோம். ஏஐபின்னு சொல்லக்கூடிய ஏர் இண்டஸ்ட்ரியல் ப்ரொபல்ஷன் சொல்லக்கூடிய அந்த டெக்னாலஜியை பயன்படுத்தணுன்ற போது இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா ஜெர்மனியோடைய டேங்க்ஸை, அதாவது சப்மெரின்ஸை இங்கே கட்டலாமா அப்படின்றதுக்கு. ஸோ ஜெர்மனோடைய சிஸ்டம் வேறு, இட்டாலியன் சிஸ்டம் வேறு, ஃப்ரெஞ்சோட சிஸ்டம் வேறு. இப்போ இந்த 15-50 வருட காலத்தில் 3 முறை நம்ம சப்மெரினை மாற்றுறோம் அப்படின்ற போது இதோடைய ஃபஸ்ட் டெலிவரியே நமக்கு 2035 தான் ஸ்டார்ட் ஆகும். அதுவே ஆஸ் எர்லி அப்படின்னு நான் சொல்லும்போது. ஸோ இப்போ இந்த இடைப்பட்ட 10 வருட காலத்தில் சப்மெரினில் பாகிஸ்தான் நம்ம இதோட சுப்பீரியாரிட்டி எடுத்தாங்க அப்படின்ற போது அது இந்தியாவுக்கு நிச்சயமாக ஒரு ஆபத்தாக போய் முடியும். ஸோ இந்த இடத்துல சுயசார்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்பெஷலி ப்ரைவேட் பிளேயர்ஸ் ஷிப் பில்டிங்கில் வர வேண்டிய அவசியம் ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. லாங் டேர்ம் கேம், ஒரு 40 வருடம் ஆகும் அதில் பிரேக் ஈவன் பண்ணி இந்த பிஸ்னஸில் வரத்துக்கு. ஸோ சின்ன பிளேயர்ஸ் பண்ண முடியாது. பட் பெரிய நிறுவனங்கள் எல்என்டி போன்றவங்க ஏற்கனவே இருக்கிறாங்க. பட் இந்த பர்டிகுலர் இது நியூஸ் டைட்னிங்கிற இந்த ஸ்ட்ராட்டஜியில் அவங்க அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டுருக்காங்க அப்படின்றது மட்டும் கிளியராக தெரியுது. ஸோ நாமளும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய பாதுகாப்பு கட்டமைப்பு ஆர்கிடெக்சரை மாற்ற வேண்டியது இருக்கும். உங்கள் கமெண்ட்ஸ்ன்றதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயன்.